Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் மெசேஜ் வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, டுடே ட்ரெண்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு. இன்றைக்கி கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு, ஒரு வீடியோ தான் போட முடிஞ்சுது. சரி பரவாயில்ல, இதை டக்குன்னு ரியாக்ட் பண்ணி போடுவோம். ஏன்னா விட்டோம்னா அடுத்த நாளைக்கு திருப்பி நிறையா சேர்ந்துடும். அதனால் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். நேற்று என்னடான்னா திடுதுப்புன்னு இவங்க மறுபடியும் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க, போனாங்க திருப்பி வந்தாங்க அப்படின்றாங்க. நான் நேற்று ஃபுல்லாக அந்த மீம்ஸ் பக்கம் நியூஸ் எதுவும் பார்க்கல, ஒரு இது மட்டும் பார்த்தேன். சாரி கேட்ட விஜய். எதுக்கு சாரி கேட்டார்? ஏதோ யாரோ அங்கே ஒருத்தர் வந்து இந்த கலைஞர் அவரோட பேர், அந்த கருணாநிதி அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் சாரி கேட்குறேங்கிற மாதிரி ஏதோ நிறையா ஓடிட்டு இருந்தது. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி ரெடி. இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் இன்னைக்கு அமைச்சரை மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதை பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா பேங்க் ஃபயர் ஆயிரும். அவர்தான் அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். யாரு சார்பா? ஓ, நேற்று பெரிய கலவரம் போல இருக்கேன். உண்மையான மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. அதுக்குள்ள 100 நாள் ஆயிருக்கு. இன்றுடன் 100 நாட்களை நிறைவு செய்துள்ளது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கோவையில கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, வெட்டு குத்து, ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம். அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்துல தொலைபேசியில் அடிச்சு பேசியிருக்கிறாங்க. போதைப் பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு அவங்க உங்களை நம்புறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்படி அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய நீங்களே அதுக்கு துணை போனீங்கன்னா ஜனங்க இல்லை, அவங்க பேசுனது எல்லாம் சந்தோஷம். அப்படி ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோன் பேசுவீங்களா? பரவாயில்லையே, எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? மாணவர் அமுதன் கொலையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம வாங்கி கொடுக்க வேண்டும். தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். சென்னை திருவொற்றியூர்ல +2 படிச்சிட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்ன தெரியுமா? இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். நேற்று இரவு கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு விக்கி வெட்டி கொலை பண்ணிருக்கு. தாய் மகளை வெட்டை கொலை பண்ணிருக்கிறாங்க. ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம் பெண்ணை கழுத்தெடுத்து கொலை பண்ணிருக்கிறாங்க. பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வயதான பெண்மணி உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த பொருள் பற்றி மட்டும் நீங்கள் விளக்குவதில் நியாயம் இருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டிய பிரச்சனை மட்டும் நீங்க பேசலாம். பயப்பரியா குமாரே, 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்துல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. குடும்பமா இது? ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது, தொலைக்காட்சிகளிலே ஒரு செய்தி வருகிறது, காவல்துறையை ஒன்று சொல்லுகிறார்கள், பெற்றோர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். இதில் எது உண்மை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி செய்யனா கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் அமுதனும் அவரது நண்பர்களும் ஏற்கனவே தகராறில் ஈடுபட்ட 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களை மலுமிச்சம்பட்டியில் தங்கியிருந்த அறைக்கு சென்று தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் அமுதனையும் அவரது நண்பர்களையும் வழிமறித்து தாக்கியுள்ளனர். மயக்க நிலையில் இருந்ததை கண்டு அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இதுல உண்மை ரெண்டு உண்மைதானே. மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இதுவரை 14 பேர், நேற்று ஒருவர் கூடுதலாக
இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். உடனே தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சா அந்த உயிரை எடுக்கிற தப்பெல்லாம் பண்ணுவான் அவன். குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்கிறேன் நான். இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. அது மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது. பாதி பொய்ய பாதி உண்மையை பேசினாதான் வாழ விடுவாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்துவதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும் அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பாக அவங்க அம்மா அப்பாவே அவருக்கு போன் பண்ணி சொன்ன என்ன ஒரு ப்ரூஃப் வச்சிருக்காரு, நீங்க என்னங்க சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மை தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இது என்ன சார் அநியாயமா இருக்கு? இதை எப்படி நம்புறது? கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் ஷா டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். ஸ்னேக் லெக்ஸ் ஸ்னேக் நர்வ், பாம்பின் கால் பாம்பு அறியும். டீ சாப்பிடுறீங்களாண்ணே? வேண்டாம் ஸ்னேக். ஜாபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ இதுவரை கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்னது இது? இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சரை ஐபிஎல் உட்காருங்க படிக்கட்டும். எப்பா தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கட்சியை சார்ந்தவர்களை நீங்கள் பேசி உட்கார அமைச்சர் இருங்க. அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை ஒன்று இல்லை, திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். நீங்க என்ன உறுப்பினர் ஆஸ்டின், நீங்க வந்து அவருக்காக உங்க எதிர்க்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்க உயிரை வாங்குறேன், எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. அவர் தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்க பேசக்கூடாது. உட்காருங்க. ஆஸ்டின் சார் உட்காருங்க. நீங்க உறுப்பினர் ஆஸ்டின். உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்கள் எல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்ப உங்க தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சி தலைவர் நீங்க பேசுங்க. ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடந்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி? அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, பட் ஒரு டவுட்டுக்கு கேட்குறேன். இது அவரோட ஸ்டோரியில் அந்த பவுடர் அப்படியே கிச்சு கிச்சு கிச்சுன்னு வெட்டி காடை வச்சு ஃபோனில் போட்ட மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. கேட்டால் என்ன சொன்னார், அது என் குழந்தையோட மாத்திரை, குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாத்திரை கிடையாதுங்க, அது வேற. அப்படின்னா எந்த பைத்தியக்காரன் இப்படி பப்ளிக்காக ஸ்டேடியத்தில் இத்தனை க்ரௌடுக்கு முன்னாடி பவுடரை வெட்டுறத சொந்த ஸ்டோரியிலே போடுவானே எவனாவது? அதுவும் பிள்ளைய வச்சுட்டு சரி, பிள்ளை இருக்கும் அதை விடு, இப்படி சொந்தமாக வம்படியாக வந்து போடுவானே எவனாவது? கேட்குறேன், நான் ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா? எதை சொல்றீங்க? எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்பது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எடுத்தீங்களா அந்த கார்ல தண்ணீங்களா, அது என்னன்னு சொல்லுங்க.
அவருக்கு பெரிய டவுட். உங்கட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க. இப்பயாச்சும் நம்புறீங்களா? கார்டில் தட்டுனது என்னன்னு சொல்லுங்கன்றாங்க. குழந்தையோட மாத்திரைன்னாச்சு. குழந்தையோட மாத்திரைன்னு கதை விடுறாருன்னு உங்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு. இப்போ சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க, சொன்னால் அது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறது? அப்ப நீ பேங்க்ல தான் இருக்க. ஆமாண்ணே, என்னண்ணே பண்ண சொல்றீங்க? நோயினே, தொத்து நோயினே. காவல்துறையுடைய அறிக்கையா இல்ல காவல்துறையுடைய இல்லை இறந்த சகோதரியோட தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிற்பார். உறுதியாக சொல்றோம். தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல என்ன திமுகவை பத்தி பேசல. திமுக உடைய கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபைய அவங்க பேசவே முடியாது. நாங்க எந்திரிச்சோம்னா கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க வேலை பாக்குது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. அதை மட்டும் அவை குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. சபாநாயகருடைய உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார். நாங்கள் ரொம்ப அமைதியா இருந்தோம். ஒரு குரல் கூட நாங்க பேசல. ஆனால் ஒரு ஜனநாயகப்படி எங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அந்த நாகரிகம் உனக்கு தெரியாது. எங்க கிட்ட வேணாம். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஆதாரத்துடன் பேசுறேன். 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை. ஆனால் இந்த கலாச்சாரம் தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லன்னா பயம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் பாஸ் கத்துறீங்க? தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன். 2023 இருந்து 2024 குறிப்பாக 6968 இருந்து 10,046 40% போக்சோ வழக்கு அதிகமாயிருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி சொல்லணும். 2.5 வயது பெண் குழந்தை பலி கற்பழிச்சது திமுகவுடைய உறுப்பினர். 2.5 வயது குழந்தையை கற்பழி திமுகவுடைய உறுப்பினர். எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த ஆதாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில் போலீஸ் கொடுத்த அறிக்கை. இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கை கிடையாது. எஃப்ஐஆர் போட்டது உங்களுடைய அரசு தான். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எங்களுடைய ஆட்சியில நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய ஆட்சியில. நாங்க கேட்கறது ஏன் அவரே ஒத்துக்கிட்டார்ல. எஃப்ஐஆர் போட்டதே உங்க ஆட்சியில தானே அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்ல, எங்க ஆட்சியில தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம்ல, நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. பாயிண்ட கொடுத்துட்டீங்களே. ஆட்சி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத நாங்க கேட்கிறோம். அவ விட்ட அம்ப கேட்ச் பண்ணி ரிவர்ஸ் அவளுக்கா விட்டா பாரு. அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸ்க்கு எதிராக நாங்க வந்து தனியா வந்து நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பா மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். இதற்கு இது பதில் இல்லையே. போதைப் பொருள் ஒழிப்பு கடந்த 1 வருடமாக சிறப்பா பணியாற்றுவதற்காக 15 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்களே விருது கொடுத்திருக்கிறாங்க. எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார்? இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து இது கொடுத்துட்டு தான் வராங்க. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. அறிவோட பேசுறேன். நீங்க என்ன ஆச்சு உனக்கு? விவசாயம் செய்யும் விவசாயிகள் குறித்து எதிர்கட்சியில் இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு இதே வேலையா போச்சு உனக்கு. அவங்க பதில் சொல்லலங்கிறதுக்காக வெளியே போறாங்க. சத்தம் போடாது. யூஸ்வலா அவங்க ஏதாவது பதில் சொன்னா ஏதாவது பேசினாதான் போவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசம். என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, கேட்ட கேள்விக்கு வரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அதனால நாங்க போறோம். இல்ல போலாம், கொஞ்சம் அமைதியா போ, கொஞ்சம் அமைதியா. இந்த கூட்டத்தில் இருக்க மரியாதை கிடையாது. அப்ப அவங்க போயிட்டா ஒண்ணும் இல்லையே, முடிச்சுட்டு போக வேண்டியது. அவங்க பேசுவாங்க, மிச்சம் இருக்கிறது. வெளியேறுங்க, அமைதியா வெளியேறுங்க, அமைதி வாங்க. கூப்பிடாருல பாப்பா, நீ எதுக்கு போத்துறேன்னு எனக்கு தெரியும். அப்பாடா
சட்டம் ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம், போதைப் பொருள் தடுப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? இன்றைக்கு பொதுமக்களுக்கும் நல்லா தெரியும். அமைச்சர்கள் சொன்ன கருத்தை ஒட்டி ஏதாவது சொன்னாங்க. மாவட்டத்துல சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுறேங்க. திமுக ஆட்சியில தான் கொடுக்க மாட்டீங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. இதை ஏன் பேச விட மாட்டீங்க? அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று ஓ, அப்பாவை காணும்னு சொல்றீங்க. அவர் வரும்போது நீங்களாம் இருக்க மாட்டீங்கன்னா ஏன் சட்டசபை மூணதுக்கப்புறம் நைட்ல வருவாரா? வரட்டும், அவரும் வரட்டும். வந்தா தானே நல்லா இருக்கும். சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில் நான் இருக்கிற வரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், நான் ஒரு சிறிய வேண்டுகோளையும் வைத்துக் கொள்றேன் இந்த நேரத்தில். எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லி தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துள்ளேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்தே இருக்கிறாரே என்று அந்த கணித சொல்ற தப்பா ரைட்டா? நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது, அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை இல்ல. அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை. அதானே தவிர இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி நம்முடைய தம்பி அவர்கள் எங்களுடைய தலைவரை பெயர் சொல்லி அழைத்தார்கள். அவர் குற்றச்சாட்டு சொல்லி போய் அவைக்குள் நீக்கப்படுகிறது. பேர் சொல்லி சொல்லக்கூடாது, அதானே அவர் பேரு. பேர் சொல்லக்கூடாது. அப்படி வேற இருக்கா? தலைவருடைய பெயரை சொல்லி இப்படி எல்லாம் பேசுவது என்ன நியாயம்? அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திமுக தலைவரை பற்றியும் என்ன மனதில் பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. யாரும் பார்க்கல. முதல்ல உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி. சாரி சொன்னா போயிடுமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? என்ன? ஓ, அதுக்கு தான் சாரி சொல்லியிருக்காரு. ஏங்க அவர் ஏதோ பேச ஆரம்பிச்சாரு, வீடியோ முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லுதாங்க. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி பேசும்போது நடுவில் சிஎம்மோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ஒருவேளை சிஎம்ஏ இன்னைக்கு லேட்டாக தான் வந்தாரா என்ன ஏது தெரியலை. இன்றைக்கி ஒரே கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருந்தது. கொஞ்சம் டிவிகே சைடில் கொஞ்சம் டல்லான மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அவங்க பேசுனதுலேருந்தே பாயிண்ட் எடுத்து இவர் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அவங்க டிஎம்கே சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங். நம்ம இது இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு வந்தோம்ல, அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் அடி கொடுத்துட்டே இருந்தது. ஸோ அடி கொடுத்தாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க அடியை வாங்கிட்டு புஷ்ஷுன்னு இல்லாமல் அதுலேருந்தே பாயிண்ட்ஸ் எடுத்து 2-3 பாயிண்ட் எடுத்து அடித்தாங்க. அதுக்கு பதில் அங்கேருந்து வரலை. ப்ளஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி பார்க்கும்போது தராசு டிவிக்கே கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருக்குது. மேபி நாளைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிற வீடியோவில் விச் இஸ் இப்போ இன்றைக்கி நடக்கிறதுல வந்து எதுவும் சுவாரஸ்யமாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.